தற்போதைய செய்தி, ரவுடி ராபர்ட் வெட்டி கொலை என்ற தற்போதைய செய்தி வந்திருக்கிறது. சென்னை அண்ணா நகர் அன்னை சத்யா நகரில் ரவுடி ராபர்ட் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல் அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் ராபர்ட்டை படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார்கள். கொலை சம்பவம் தொடர்பாக அண்ணா நகர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலை சம்பவம் எதற்காக நடந்தது, முன்விரோதமா, பகையா, இது குறித்து தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா நகர் அன்னை சத்யா நகரில் இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார்கள். ரவுடி ராபர்ட் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் அவரை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. சென்னை அண்ணா நகர் அன்னை சத்யா நகரில் ரவுடி ராபர்ட் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணி தரும் முக்கிய முதன்மை தகவல்களை இப்போது கேட்கலாம். சென்னை அண்ணா நகரில் அதுவும் ரவுடி ராபர்ட்டை முகமுடி அணிந்த பலர் படுகொலை செய்திருக்கின்றனர். எதனால் இந்த படுகொலை, ஏன், செய்திகள் கூறுவது என்ன, சொல்லலாம் சுப்பிரமணியன். சென்னை அண்ணா நகரில் ரவுடி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை அண்ணா நகர் சத்யா நகர் பகுதியில், அன்னை சத்யா நகர் பகுதியில் ராபர்ட் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அடையாளம் தெரியாத இருவர் முகமூடி அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்து ராபர்ட்டை கொலை செய்திருப்பதாக காவல்துறையோட முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ராபர்ட்டுடைய பின்னணி என்ன என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் ரவுடி என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் என்ன முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்தது, அது மட்டுமல்லாமல் சம்பவ இடத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ராபர்ட்டுடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தனிப்படை அமைக்கப்பட்டு கொலையாளிகளை தேடக்கூடிய பணியில் போலீசார் தீவிரம் காட்டியுள்ளனர்.